கண்மணி அன்பும் வந்து மழையில் நனையிறாங்க, தண்ணியும் மறக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து நெருக்கமாக வந்து அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்பு வந்து கண்மணியை ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சி ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அந்தளவு வந்து 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக ஆயிடுறாங்க. இதனால் கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்மணி மறுநாள் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து வெண்லா வராங்க. வெண்லா கிட்ட வந்து கண்மணி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வெக்கப்படுறாங்க. அதை பார்த்து வெண்லா வந்து என்னாச்சு கண்மணி, ஏன் இவ்வளோ வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேற்று நடந்த விஷயம் அப்படி, நீ என்ன சொன்ன, அன்பு என்ன நேசிக்கல, அவர் மனசில் நான் இல்லைன்னு தானே சொன்னேன். ஆமாம், ஆனால் நேற்று நடந்த விஷயத்தை நீ கேட்டேன்னா அப்படி சொல்லவே மாட்டேன் வெண்ணிலா அப்படின்னு. நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் 2 பேரும் மழையில் நனைஞ்சோமா, சரி நனைஞ்சிங்க. அதுக்கப்புறமா மழையிலே ஒரு சின்ன டான்ஸ் ஆடினோமா. மழையில் டான்ஸா? ஆமாம், கொஞ்ச நேரம் தான் மழை வந்தது, அதில் ஒரு சின்ன டான்ஸ் ஆடினோம். அதுக்கப்புறமா அன்பும் நினச்சிட்டாரா, அப்புறம் நானும் நினச்சிட்டேன், சரி நீயும் நினச்சிட்ட, அதுக்கப்புறம் 2 பேரும் நினச்சிட்டோமா. அப்போ அன்போட ஷர்ட்டு ரொம்ப வந்து ஸ்வெட்டிங்காக இருந்ததா, ரொம்ப வந்து மழையில் நனைஞ்சிருந்ததா, அதனால் நான் அன்போட சட்டையை பிழிஞ்சி அப்படியே வந்து உதறேன்னா, அந்த உதறினது துளி வந்து அன்பு மேலே பட்டுடுச்சா, சொல்லிடி ஒழுங்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. அப்புறம் நான் மின்னல் மின்னுச்சா, இடி இடிச்சுதா, உனக்கே தெரியும்ல சின்ன வயசுலேருந்தே மின்னல் மின்னாலும் இடி இடித்தாலும் நான் ரொம்ப பயந்து போயிடுவேன், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் அது சொல்லு அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அப்படியே அன்பு நான் கட்டி பிடிச்சிக்கிறேன்னா, அன்பு என்னை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரா. அப்புறம் என்னடி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. போவேனில்லா இதையெல்லாம் போய் வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடுறாங்க. அப்படியே வெளில ஷாக்காகி உட்காந்துடுறாங்க. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போனா, நேற்று ஒரு வேளை அன்புக்கும் கண்மணிக்கும் இடையில வந்து முதலீடு நடந்துட்டுருக்குமா, ரொமான்ஸ் நடந்துட்டுருக்குமா, அதனால தான் அவள் அப்படி சொல்லிட்டு போகிறாளா. ஐயோ, அப்படி மட்டும் நடக்கவே கூடாது, எக்காரணம் கொண்டோம். அன்பு வந்து கண்டிப்பாக அப்படி நடந்திருக்க சான்ஸ் இல்லையே, ஏன்னா அன்பு தான் கண்மணி விரும்பலையே, எப்படி நடந்திருக்கும். அப்படி இப்படி ஹக் பண்ணார். ஒரு வேளை மழையில் தாங்க முடியாமல் கண்மணி தான் ஹக் பண்ணியிருப்பா. ஆனால் இது மாற்றி சொல்கிறாளோ, கண்மணி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையே, மாற்றி சொல்ல மாட்டாளே, என்ன நடந்திருக்கோ ஒன்றும் புரியலையே, எனக்கு தலையை சுற்றுதே. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள எந்த ரொமான்டிக்கும் நடந்திருக்கவே கூடாது, அப்படி நடந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில செம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து தேவையானது எல்லாமே பார்த்து அன்புக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்ன கண்மணி காலையில் இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ டிஷ் பண்ணுற அப்படின்னு, எல்லாம் அவருக்கு தான் அத்தை அப்படின்னோடனே, ஏற்கனவே நீ நிறைய கொடுத்து அனுப்புகிற, இதில் வேறு இப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு, சரி அவனை போய் எழுப்பினே இல்லை, ஐயோ அது மறந்துட்டார் அத்தை, இவ்வளோ நேரம் ஆகி வராமல் இருக்க மாட்டேன், நீ என்னென்னு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லு கண்மணி அப்படின்றாரு. உடனே வந்து என்ன நீங்கள் ஒன்றும் எழுந்துக்கலையா அப்படின்னோடனே, எழுந்துக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி நேற்று மழையில் நனைஞ்சதுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் தான் பாவம் மழையில் நனைஞ்சிக்கிச்சா, சளி பிடிச்சிக்கிச்சான்னொன்னே, ஆமாம் கண்மணி அப்படின்றாங்க. சரி ஓகே, சளி பிடிச்சிச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நான் வந்து போய் உங்களுக்கு கசாயம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு கண்மணி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கண்மணிக்கு. உடனே வந்து என்ன அன்பு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நேற்று மழையில் நனையும் போது நம்ம 2 பேரும் ஒன்றா டான்ஸ் ஆடினோம்ல. ஆமாம் டான்ஸ் ஆடினோம், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருந்தேனா அப்படின்னோடனே, நீங்களும் நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்க, நானும் அதை தாங்க நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், அதுதான் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, நான் வேணால் வீட்டிலே இருந்துட்டோமா, இன்றைக்கி மழை வந்தாலும் நம்ம நினைலாமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நேற்று நைட்டு மழை வந்தது, இன்றைக்கி காலை எப்படி மழை வரும். சரி கண்மணி, இன்றைக்கி ஒரு வேளை மழை வந்தால் நேற்று மாதிரி ஜாலியாக நனையலால, ஏன் மறுபடியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகணுமா. ஒரு வேளை என் கூட மழையில் நனைஞ்சுதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுது, அத்தையாவது அமைதியாக தருவாங்க, பாட்டி இருக்காங்களே என்னை வச்சு தாளிச்சிடுவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க. போ கண்மணி, பாட்டியை பற்றிலாம் சொல்லாத, அவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. சரி இன்றைக்கி நான் லீவ் போட போகிறேன். எதுக்கு லீவ் போட போகிறீங்க. நீயும் நானும் எங்கே ஜாலியாக வெளியே போகலாம், அதனால தான். இதை பாட்டி ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க தான் மாட்டாங்க, அப்போது கிளம்புங்க அப்படின்னு சிரிக்கிறாருச்சா அப்படின்னு சொல்லிட்டு